இன்னைக்கு சின்ன மருமகள் கதையில் எப்படி முருகனை வழிபடுறாங்கன்னு பார்க்கலாங்க. பாட்டி நானும் நடந்து வரேன்னு சொல்கிறாங்க. அமைச்சர் வேணாமா நீ காரில் வாமான்னு சொல்கிறாரு. தமிழும் நானும் நடந்து வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே யார் பேச்சையும் கேட்காம நடந்து வராங்க. உடனே சித்ரா சொல்கிறாங்க ஈஸ்வரி கிட்ட, அம்மா என்னம்மா இந்த கழுவி நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி, ஏய் இப்போவே அதுக்கு கண்ணை கட்டுது பாரு, 11 மணிக்குள்ளே அது சரியாக நடக்காது, நீயே பாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. ஆனால் பாட்டியால் நடக்க முடியலங்க. பாட்டிக்கு ரொம்ப மயக்கமாக இருக்குது. உடனே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. விழுந்ததும் அமைச்சர், அத்தா அத்தா உனக்கு என்ன ஆச்சு அத்தா, நான் அப்போவே சொன்னனே காரில் வான்னு, நீ சொன்னால் கேட்கலையே, என்ன அத்தா ஆச்சுன்னு பதறாரு. உடனே சேது ஆம்புலன்ஸ் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. நடேசன் சொல்கிறாரு, நான் தான்ப்பா ஆம்புலன்ஸை வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அமைச்சர், தமிழ் நீ கொஞ்சம் பாட்டியை பாருமா, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாருமான்றாங்க. உடனே தமிழ் பாட்டி கையை பிடிச்சி பார்க்குறாங்க. மாமா பாட்டிக்கு பல்ஸு ரொம்ப அதிகமாகிடுச்சு நடந்து வந்ததுனால அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி உடனே கண்ணு முழிக்கிறாங்கங்க. கண்ணு முழிச்சு, எனக்கு சுகரு லோவாயிட்டதுனால எனக்கு மயக்கம் வந்துருச்சுப்பா, எனக்கு கொஞ்சோண்டு சீனி கொடுங்கடா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் போயிட்டு எடுத்துகிட்டு பாட்டிக்கு சீனி கொடுக்குறாங்க. அப்புறம் சீனி சாப்பிட்ட பிறகு பாட்டி நல்லா ஆகி நல்லா நடக்கிறாங்க. என்னை பாரு, இனிமேல் நான் கன் போல் நடப்பேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நடக்கிறாங்க. உடனே அமைச்சர் சொல்கிறாரு, டைம் என்னடா ஆச்சு, எப்பட்றா நம்ம கிரகணத்துக்கு முன்னாடி போக முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. கருப்பு சொல்கிறாரு, மாமா இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது, எப்படி மாமா நம்ம 3 கிலோமீட்டர் நடப்போம் அப்படின்னு கருப்பு சொல்கிறாரு. அதுக்கு சேது சொல்கிறாரு, அப்பா நானும் தமிழும் ஒன்றா சீக்கிரமாக போய் சாமி கும்பிட்டுமாப்பா அப்படின்றாரு. அதுக்கு அமைச்சர் இல்லைப்பா குடும்பமாக வரோன்னு தானப்பா சொன்னோம், சாமி கும்பிட்றோன்ட்டு, அதனால் எல்லாருமே தான்ப்பா போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி அழுகுறாங்க, ஐயோயோ என்னால் இப்படி கெட்டு போச்சே, சாமியார் 11 மணிக்கு முன்னாடி கிரகத்துக்கு முன்னாடி சாமி கும்பிடணும்னு சொன்னாரே, என்னால் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு பாட்டி கவலையாக அழுகுறாங்க. உடனே அந்த டைமில் மயில் கூவுது. மயில் பயங்கர சத்தத்தோடு கூவுதுங்க. அப்புறம் பார்த்தாக்கா தேரில் முருகன் சப்பரம் வீதியில் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. எல்லாம் தேர் இழுத்துக்கிட்டு வராங்க. உடனே பாட்டி அதை பார்த்துட்டு, டேய் சேது என்னை தூக்குடா, நான் சாமியை பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் அமைச்சரை பார்த்து, ஐயா என்னய்யா நீங்கள் இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்குறாங்க தேர் இழுத்துட்டு வந்தவங்கலாம். அதுக்கு அமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் வாடிப்பட்டி முருகன் கோயிலுக்கு 11 மணிக்குள்ளே சூரிய கிரகணத்துக்குள்ளே சாமி கும்பிடுறேன்னு வேண்டுதல் வச்சு பாத யாத்திரையாக வந்தோம், ஆனால் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எல்லாரும் கேட்குறாங்க, ஐயா இன்னைக்கு மூலவரை பார்க்க முடியாது, இன்னைக்கு உச்சவரை தான் தரிசனம் பண்ண முடியும், நல்லா யோசிங்க, அந்த சாமியார் உங்களை முருகன் எல்லைக்கு போய் தரிசனம் பண்ண சொன்னாரா இல்லை முருகன் உச்சியில் போய் தரிசனம் பண்ண சொன்னாரா, யோசிங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி யோசித்து பார்க்குறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, ஐயா முருகன் எல்லைக்குள்ளே தான் ஐயா போய் சாமி கும்பிட சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. உடனே அப்போ எல்லாருமே நீங்கள் கஷ்டப்படாதீங்க, அப்போனா நீங்கள் இருக்கிற இடம் முருகன் எல்லை தான், இந்தாங்க சாமி கும்பிடுங்க, இவரை நாங்கள் ஊர்வலமாக எடுத்துக்கிட்டு போவோம், அங்கே பழமுதிர் சோலையில் அபிஷேகம் பண்ணி இவரை குகைக்குள்ளே வச்சு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே சாமி கும்பிட்றாங்கங்க. சாமி கும்பிட்டதும் அமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் சாமிக்கு தரிசனம் பண்ண அபிஷேகம் பண்ண பால் குடம் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு சொல்கிறாரு. உடனே கொடுங்க ஐயா, பழமுதிர் சோலையில் நாங்கள் அபிஷேகம் பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு அந்த பாலை வாங்கி எல்லாருமே பழமுதிர் சோலையில் அபிஷேகம் பண்ணுறதுக்காக வாங்கிக்கிறாங்க. உடனே சந்தோஷமாக எல்லாருமே நம்ம முருகனை சாமி கும்பிட்டோம், ரொம்ப சந்தோஷம், டைம் என்னடா கருப்பு இப்படின்னு கேட்குறாரு அமைச்சர். உடனே அவர் சொல்கிறாரு, மாமா 10:49 மாமா அப்படின்னு சொல்கிறாரு கருப்பு. பரவாயில்லடா 11 மணிக்குள்ளே சூரிய கிரகணத்துக்குள்ளே நம்ம சாமி கும்பிட்டோம், சந்தோஷன்றாங்க. உடனே பாருங்கள், இந்த கதையில் நம்ம சாமியை தேடி போனால் சாமி நம்மளை தேடி வரோன்றத இந்த கதை உணர்த்திருக்குதுங்க. இந்த சந்தோஷத்தோடு இந்த கதை முடிஞ்சுது. நாளைக்கு எதிர்பார்த்துருப்போம். பாய் பாய்.